عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال رسول الله صلى الله عليه وسلم முதலாவதாக புகழும் புகழ்ச்சியும் ஏக இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும் என்றும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய உரையை பேசக்கூடிய என் மீதும் கேட்கக்கூடிய உங்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் எல்லோரின் மீதும் இந்த ஏக இரட்சகனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. முதலாவதாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக, அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையிட்டானோ அதையெல்லாம் செய்ய விரையும்படியும், அல்லாஹ் எதையெல்லாம் விட்டு தவிர்க்கும்படி நமக்கு உபதேசம் செய்தானோ அதை விட்டெல்லாம் தவிர்த்து கொள்ளும்படியும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த மார்க்கத்தையும் ஒருத்தர் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒரு நாளை அவர் அஞ்சிக் கொண்டே ஆக வேண்டும். அந்த நாளை பற்றி குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் அந்த நாளை பற்றி பேசுகிறான். அந்த நாள் என்பது ஒரு நேரம் குறிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. அல் குர்ஆன் அதை பதிவு செய்கிறது. வலிகுல்லி உம்மத்தின் அஜல் ஃபஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒரு தவணையை, ஒரு நேரத்தை நியமித்து வைத்திருக்கிறோம். அந்த நேரம் வந்துவிட்டால், அந்த தவணையை அந்த சமுதாயம் அடைந்து விட்டால், இந்த சமுதாயத்தை அழிப்பதை, அந்த சமுதாயத்துடைய நேரத்தை முடிப்பதை நாம் ஒரு காலம் பிற்படுத்துவதும் இல்லை, ஒரு காலம் முற்படுத்துவதும் இல்லை என்பதாக அது குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. எமக்கு முன்னால் முதலாக படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் பின்பற்றக்கூடிய இறுதி தூதர் வரை 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த நபிமார்களுடைய சமுதாயம் இன்று எமக்கு முன்னால் இல்லை. அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நபி இன்று எமக்கு முன்னால் இல்லை. அவர்களுடைய நேரங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டதன் காரணமாக அவர்கள் தன்னுடைய மன்னரையுடைய வாழ்க்கையை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த சமுதாயத்திற்கும் ஒரு தவணை வரப்போகிறது. அந்த தவணைக்கு முன்னால் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய உலக வாழ்க்கையை சீர்படுத்தினால்தான் நிச்சயமாக அந்த வாழ்க்கையை அவன் வெற்றி அடைய முடியும். அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் இந்த உலகத்தை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்தை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்துடைய நிலைமையை பற்றி அந்த நாள் ஏற்படுவதன் போது அல்லாஹ் அதை பற்றி சொல்லி காட்டுகிறான். இதஸ்ஸமாஉன் ஃபதரத் வ இதல் கவாகிபுன் தஸரத் வ இதல் பிஹாரு ஃபுஜிரத் வ இதல் குபூரு வஸிரத். என்ன செய்யப்படும்? இந்த வானம் நாம் பார்க்கிறோம் அல்லவா, எந்த ஒரு தூண்களும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சியின் காரணமாக இந்த வானம் நிப்பாட்டப்பட்டு இருக்கிறது அல்லவா. இந்த வானம் வெடித்து விழும். இந்த பூமிக்கு முன்னால் இந்த வானம் என்ன செய்யப்படும்? இடிந்து கீழே விழுகும் போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுகும். அறிஞர்கள் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, விஞ்ஞானிகள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த உலகத்தை விட பல மடங்கு மிக பெரியதுதான் நட்சத்திரங்கள் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த நட்சத்திரங்கள் இந்த பூமியின் மீது விழுந்தால் இந்த பூமி சுக்குநூறாக மாறிவிடும். ஒரு சிறிய ஒரு மனிதரின் மீது
ஏதாவது ஒரு வீடு இழுந்து விழுந்தால் அவர் எந்த ஒரு நிலைமைக்கு ஆளாவார் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய உலகம், மிக பெரும் உலகம், நாம் பார்க்கக்கூடிய உலகம், வாழக்கூடிய உலகம், இந்த உலகத்தின் மீது நட்சத்திரங்கள், இந்த உலகத்தை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் இந்த பூமியின் மேல் விழுந்தால் பூமி சுக்குநூறாக மாறும் என்பதாக அது குர்ஆன் பதிவு செய்கிறது. மேலும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடியதான் கடல். கடல் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், இந்த கடல் என்ன செய்யப்படும்? தீமூட்டப்படும். மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்துடைய இறுதி நேரங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடல் என்ன செய்யப்படும்? உலகத்தில் அதிகமான வளத்தை கொண்ட கடல் தீமூட்டப்பட்டு உலகம் அழிப்பதற்காக கொண்டு வரப்படும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யப்படும்? மனிதர்கள் தங்களுடைய உயிர் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்யப்படுவார்கள்? அந்த இறுதி காலகட்டங்களில் வாழக்கூடிய மக்கள் அதோடு சேர்க்கப்பட்டு மிக பெரும் சோதனை என்பதாக அது குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. அல்லாஹ் அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்கிறான். வைதஷ் ஷம்ஸு குபிரத் வைதன் நுஜூமு கதரத் வைதல் ஜிபாலு சுஹிரத் வைதல் இஷாரு உதிரத். சூரியன் ஒளி சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் ஒளி இழந்து கீழே விழுகும் போது, மலைகள் பெயர்க்கப்பட்டு பூமியில், மலை என்று சொன்னால் மிக பெரும் மலைகளாக நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆச்சரியமாக உஹதுடைய மலை, இது போன்ற ஏராளமான மலைகள் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த மலைகள் எல்லாம் பெயர்க்கப்பட்டு ஒன்றோடு ஒன்றாக அடிக்கப்படும், அடித்து நொறுக்கப்பட்டு இதழ் இஷார் ஊத்திரது, வானங்கள் என்ன செய்யப்படும்? முதிர்ந்து ஒவ்வொன்றாக கீழே விடும். கடல் தீ குடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை பற்றி தான் அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. அல்லாஹ் மேலும் சொல்கிறான். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மாலஹா. பூமியானது கடிப்பத்தை, கடுமையான அசைவை ஏற்படுத்தும் போது, இன்னும் பூமி தனது சுமைகளை, இந்த உலக பூமிக்குள் என்னென்ன சுமைகள் இருக்கிறதோ அனைத்தையும் அது வெளிப்படுத்தும் போது, இன்னும் பூமி தனது மனிதன் கேட்பான், என்ன ஆனது இந்த பூமிக்கு, ஏன் இவ்வாறு இது தன்னுடைய சுமைகளை வெளிப்படுத்தி என்று கேட்கும் போது அல்லாஹ் அதற்கு வஹி அறிவிப்பான். என்பதாக இந்த உலகம் அழிவதை பற்றி அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கிய அல் குர்ஆனில் இறுதி 4 ஜுஸுவில் ஏராளமான இடங்களில் இந்த உலகம் அழிவதை பற்றியும் மறுமையில் எழுப்பப்படுவதை பற்றியும் அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை விட்டு எம்மை மறுமையுடைய வாழ்க்கைக்காக நாம் தயாராக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஃபமல் ஹயாத்தி துன்யா இல்லா மத்தஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்பமான ஒரு இன்பம். நாம் அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பங்கள், பொருளாதாரங்கள், வீடுகள், வசதிகள், இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரணிகளையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இது எல்லாம் மத்தஉல் குரூர், அழியக்கூடியவை, சொற்பமான இன்பம் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. மேலும் ஃபமல் ஹயாத்தி துன்யா லைபுன் வ லஹும் வ ஸீனா. இந்த உலகம் வீணானது, விளையாட்டானது, அலங்காரமானது. ஒரு பொருளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒருத்தருடைய ஒரு வீடை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஷைத்தான் நமக்கு அதை அலங்கரித்து காட்டுவான். எப்படி இவர் வாழ்கிறார் பார்ப்பான், வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும், வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும் என்பதா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டினார்கள், உங்களுக்கு மேலுள்ளோரை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழுள்ளோரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வை அமைப்படுத்தலாம். ஏன் இந்த உலகம் எம்மை ஏமாற்றக்கூடியதாக, எம்மை திசை திருப்பக்கூடியதாகவே இருக்கிறது மர்மையை விட்டு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்போது அந்த வஹியை இறக்கினானோ, வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தாருக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தீராக என்பதாக அல்லாஹ் வஹி அருளியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃபா மலையின் மீது ஏறி சொன்னார்கள், யா மஅஷர குரைஷ், குரைஷிகளே இங்கு வாருங்கள். ஒவ்வொரு கோத்திரமாக அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொன்னார்கள், இஸ்தர் வன்ஃபுஸகும் லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஅன், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், என்னால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்பதாக தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு நபி நாளை மறுமையில் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்று சொன்னால், நாம் எமக்கு எந்த ஒரு நற்செய்தியும் எந்த ஒரு சுக செய்தியும் இல்லாமல் கடமைக்கு வாழ்ந்து கொண்டு ஏதோ அல்லாஹ் எமக்கு முஸ்லீமாக படைத்து விட்டான், என்னுடைய தாய் தந்தை முஸ்லீமாக இருந்து விட்டார்கள், நானும் முஸ்லீமாக வாழ்கிறேன் என்பதாக வாழக்கூடிய நமக்கு அந்த மறுமையுடைய இல்லை என்ன? அல்லாஹ் அதை பற்றி தான் சொல்லி காட்டுகிறான். அந்த உலகம் அழியும் போது அந்த இறுதியாக குல்லுமன் அலைஹா ஃபன் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், பூமியில் உள்ள எல்லாம் அழிந்துவிடும், மகத்துவம் பொருந்திய, கண்ணியம் பொருந்திய, பெருமை அடங்கிய அந்த ரப்புடைய முகத்தை தவிர என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. அதற்கு பிறகு கூறப்படும்
فنفخ في الصور فصعق من في السماوات وما في الأرض إلا ما شاء الله. என்ன செய்யப்படும்? அதற்கு பிறகு சூர் ஊதப்படும். சூர் ஊதியவுடன் உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது. மீண்டும் فنفخ في الصور فصعق من في السماوات وما في الأرض. மீண்டும் அடுத்த சூர் ஊதப்படும். ஃபகியாமுன் யன்துரூன். அதுதான் என்ன செய்யப்படும்? நாம் நிற்கக்கூடிய நாள் என்பதாக, நாம் விசாரிக்கப்படக்கூடிய நாள் என்பதாக, கியாமத்துடைய நாள் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. அந்த நாளுடைய கடுமை மிக பயங்கரமானது. இந்த நாளை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சூரா அபஸாவின் இறுதி வசனங்களில் கூறுகிறான், யௌம யக்ஃபிரு மர்ஹு மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ லிகுல்லி இம்ரிஹின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அந்த நாள் எப்படி என்று சொன்னால், யௌம யக்ஃபிரு மர்ஹு மின் அஹீ, தன்னுடைய பிள்ளையை பார்த்து தன்னுடைய தந்தை விரண்டு ஓடுவார். வ உம்மிஹி வ அபீ, தன்னுடைய தாய் அந்த நாளை பார்த்து விரண்டு ஓடுவார். வ ஸாஹிபத்திஹி வ பனீ, தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். அப்படிப்பட்ட நாள் என்பதாக, அப்படிப்பட்ட கடினமான நாள் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. நாம் உதாரணத்துக்கு நம்முடைய தாய் நம்மை பற்றி விரண்டு ஓடுவார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்முடைய தாயை நம்மை திட்டுகிறார்கள் அல்லது ஏதாவது நமக்கு லோபினை செய்வது போன்று செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை நாம் தள்ளிவிடுவோம் அல்லது அவர்களை அடிப்போம் அல்லது அவர்களை ஏசுவோம் பதிலுக்கு. ஆனால் அவர்கள் எம்மை அடிப்பதையோ எம்முடைய ஏசுவதையோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்? என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் தெரியாமல் செய்திருப்பான், அறியாமல் செய்திருப்பான் என்பதாக தன்னுடைய பாசத்தின் ரெக்கையை தாய் இந்த பூமியில் தாழ்த்துவாள். ஆனால் மறுமையில் விரண்டு ஓடக்கூடியவர்களாகத்தான் இருப்பாள். நிச்சயமாக அந்த நாளில் எந்த ஒரு உயிரும் எல்லா ஆத்மாவும் இந்த உலகத்தில் என்ன செய்யப்படும்? படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அந்த மரணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கையில் நாம் அனைவரும் விசாரிக்கப்படுவோம். அந்த நாளை பற்றி அல்லாஹ் கூறும்போது என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கியாமத் நாள் இன்னஹு யௌமுல் கியாம இன்னஹு யௌமுல் ஹக்க இன்னஹு யௌமுல் ஃபிராக் யக்தரப லின்னாஸி ஹிசாபஹும் வ ஹும் ஃபீ கஃப்ரத்தின் முஆரிதூன். மனிதன் அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், மறுமையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இந்த உலக மோகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் விசாரிக்கக்கூடிய நாளோ தயாராக இருக்கிறதே. மனிதனே, அவலம் யதஃபக்கரு ஃபீ அன்ஃபுஸிஹிம், உன் நஃப்ஸை நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? மா கலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமி இது உள்ளவற்றை எல்லாவற்றையும் அல்லாஹ் வீணாக படைத்து விட்டானா? எப்படி வேண்டுமென்றாலும் இந்த உலகத்தில் வாழுங்கள், எந்த சுகபோகங்களை இந்த உலகத்தில் இன்பங்களை அனுபவியுங்கள். மீண்டும் என்னிடத்தில் வரமாட்டீர்களா? அந்த நாள் ஏற்படாது என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? குர்ஆன் சவால் கூடக்கூடிய வசனங்கள் இதெல்லாம். அந்த நாளில் மனிதன் செருப்பு அணியாதவனாக, ஆடை அணியாதவனாக அந்த நாளில் மனிதன் என்ன செய்வான்? எழுப்பப்பட்டு வருவான். மனிதர்கள் பல பிரிவுகளாக அந்த நாளில் வருவார்கள். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைர யரா ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ர யரா. மனிதர்கள் அந்த நாளில் பல பிரிவினர்களாக வருவார்கள். யார் தன்னுடைய அணு அளவிற்கு ஒரு சிறு நன்மையோ தீமையோ செய்தார்களோ அதற்கான கூலியை, அதற்கான பிரதிபலனை அந்த மறுமையில் காண்பார்கள். இன்று நாம் இந்த உலகத்தில் ஒரு அமலை செய்திருக்கலாம், ஒரு மனிதருக்கு தர்மம் செய்திருக்கலாம், எம்முடைய தாய்க்கு பணிவிடை செய்திருக்கலாம், அல்லது எம்முடைய தெரு வீதியில் செல்லக்கூடிய ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்திருக்கலாம். இந்த சிறு நன்மை மறுமையில் மிகப்பெரிய நன்மையாக நமக்கு முன்னால் இருக்கும். இந்த உலகத்தை நாம் நேசிப்பதற்கான காரணம், இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை நாம் தேடுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் பொருளாதாரத்தை ஒரு விடயத்துக்காக நாம் அதற்கு முயற்சி எடுக்கும் போது அந்த பொருளாதாரம் எம்முடைய கரத்தில் கிடைக்கிறது. ஆனால் மறுமையை முற்படுத்தி நாம் ஒரு அமலை செய்யும் போது, ஒரு நன்மையை செய்யும் போது அந்த பொருளாதாரம் எம்முடைய கரத்தில் கிடைக்கவில்லை. அந்த நன்மை நாம் காணாததின் காரணமாகத்தான் நாம் இவ்வாறு ஒரு நன்மையை, ஒரு வணக்க வழிபாடை நாம் அலட்சியமாக கருதுகிறோம். இந்த உலகத்தில் எவர் ஒருவேளை பரலான தொழுகைக்கு பிறகு 12 ரக்காய் சுன்னத்துகளை நிறைவேற்றுகிறானோ, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு வீடு இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். ஒரு நாளைக்கு 12 வேளை ரக்காயத்தை கூட தொழுவ சக்தி இல்லாதவர்களாக நாம் வாழ்கிறோம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 20 மணி நேரம் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன்? இந்த பொருளாதார ஆசை. வேண்டும் வேண்டும் என்கின்ற ஆசை இந்த மனிதனை விடவில்லை, அவன் மன்னரை சந்திக்கும் வரை. மன்னரை சந்தித்து விட்டால் எல்லோருக்கும் தன்னுடைய தவணை முடிந்துவிடும். அதற்கு பிறகு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அவர் ஆசைப்படுவாரா? அவர் சேர்த்து வைத்த பொருளாதாரங்களோ, அவருடைய குடும்பமோ, அவருடைய செல்வமோ, யாருக்காக இந்த உலகத்தில் நாம் உழைத்தோமோ
அவர்கள் எமக்கோடு கபரில் வந்து இருப்பார்களா? எமக்கான நன்மைகளை அவர்கள் செய்து தர முடியுமா? எந்த ஒரு பலனும் அளிக்க முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவனை, இறை விசுவாசியே, அல்லாஹ்வின் நினைவை விட்டு உன்னுடைய குடும்பமோ, உன்னுடைய பெற்றோர்களோ, உன்னுடைய தாய் தந்தைகளோ யாரும் உன்னை திருப்பி விட வேண்டாம். ஏன்? திருப்பி விட்டால் நீ நிச்சயமாக நஷ்டவாளிதான். நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. முதலாவதாக இறைவனுடைய கட்டளை நிறைவேற்ற வாருங்கள். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் சிறிது நேரம் கழித்து சென்று விடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. பாங்க் இப்பானே பாங்க் சொன்னாங்க, அதுக்குள்ளே போகணுமா? பாங்க் கூறியவுடன் சென்று அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் 2 ரக்காய் தொழுதால் என்ன? அல்லாஹ்விற்கான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் என்ன? ஏன் இவ்வாறு நாம் வணக்க வழிபாடுகளில் அலட்சியமாக இருக்கிறோம் என்று சொன்னால், மேலே கூறியவாறுதான் இந்த உலகத்துடைய மோகங்களும் உலகத்துடைய ஆசைகளும் நம்முடைய உள்ளங்களை மரணித்து விட்டது. சஹாபாக்களுக்கும் அன்றைய கால 1400 வருடங்களுக்கு பிறகாக நாம் பார்க்கிறோம் அல்லவா, எந்த ஒரு சமூகத்தை பற்றி பேசும்போது நம்முடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்குகிறதோ, இப்படியெல்லாம் மனிதர்கள் புனிதர்களாக வாழ முடியுமா என்று கேள்வி எழுப்பும் போது, இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணக்கூடிய அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள், அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் தான் இன்று எம்முடைய கையில் இருக்கிறது. அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் தான் இன்று எம்முடைய ஹதீஸ் கிரந்தங்களிலும் இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையும் எம்முடைய வாழ்க்கையும் ஏணி வைத்தாலும் எட்டாத உயரத்தில் இருக்கிறது. ஏன்? அவர்கள் குர்ஆனை எடுத்தால், குர்ஆனில் ஒரு வரியை ஓதினால் அதை சிந்திப்பார்கள். அஃபலா யதப்பருல் குர்ஆன் அஃபலா தாக்கிலூன் அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப ஹுலிஃபத். நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? இந்த குர்ஆனை ஆராய மாட்டீர்களா? இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? என்றாவது என்னுடைய ரமலானுடைய மாதம் அல்லாத மாதங்களில் அந்த குர்ஆனை நாம் தொட்டிருப்போமா? அதை சிந்தித்திருப்போமா? அது என்ன சொல்லுகிறது என்ற ஒரு செய்தியை நாம் கேட்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டிருப்போமா? எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை செயல்படுத்துவதற்காகவும் கற்பதற்காகவும் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காகவும் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் முஸ்லிமாக பிறந்தேன், முஸ்லிமாக தான் என்னை மன்னிக்க செய்திருவான் என்று வாழ்ந்தால் நாளை மறுமை தப்பிக்க முடியுமா? எந்த ஒரு மனிதனும் அந்த நாளில் தப்பிக்க முடியாது. எல்லா மனிதருக்கான கூலியும் அந்த நாளில் நிச்சயமாக கொடுக்கப்பட்டே தீரும். அந்த நாள் மிக கடுமையான நாள். அந்த நாளிற்காகத்தான் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களையும், செய்யக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களையும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் அந்த நாளை குறிக்கோளாக கொண்டு, அல்லாஹ்விற்கும் எனக்கும் முன்னால் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளனும் இல்லாத அந்த நாள். அந்த நாளில் மனிதன் விசாரணைக்காக அழைக்கப்படுவான். முதல் விசாரணை என்ன செய்யப்படும்? உன்னுடைய புத்தகத்தை நீ படித்துப்பார். அங்கு படிப்பதற்கோ, உன்னுடைய நன்மை வேறொருவர் சொல்லி காட்டுவதற்கோ, நாம் செய்த தீமை வேறொருவர் காட்டுவதற்கோ எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளனோ எந்த ஒரு பரிந்துரை பேசுபவரோ அங்கு இருக்க மாட்டார். எப்பரோ கிதாபு, உன்னுடைய புத்தகத்தை நீ படி. உன்னை விசாரிப்பதற்கு நீ சரியானார். அங்கு தப்பித்து விட முடியுமா? யாருடைய புத்தகம் தன்னுடைய வலக்கையில் கொடுக்கப்படுமோ அந்த மனிதர் சொல்வார், இந்த மனிதர் கூறுவார், என்னுடைய புத்தகம் என்ன செய்யப்படும்? என்னுடைய வலக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய புத்தகம் வலக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பமே, என்னுடைய மக்களே பாருங்கள், இன்னி வலம்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த நாள் இந்த நிமிடத்தில் விசாரிக்கப்படுவேன் என்று இந்த உலகத்தில் நான் செய்த நன்மைகளை நீங்கள் பாருங்கள் என்பதாக அந்த மனிதர் சொல்லி காட்டுவார்கள். அந்த மனிதரை சொர்க்கத்தில் நுழைய செய்யுங்கள், இந்த மனிதர்களுக்கு சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து வைங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த காலத்தில் சொல்லி காட்டுவார். ஆனால் எவருடைய கித்தாப், யாருடைய கித்தாப் தன்னுடைய இடக்கையில் கொடுக்கப்படுமோ, இந்த கிதாப் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த நாளை நான் அடைந்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக அந்த மனிதன் கதறுவான் என்று சொன்னால், அந்த நாளில் எம்முடைய புத்தகங்களும் எம்முடைய நன்மைகளும் விசாரணை செய்வதற்கு முன்னால் உமர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் விசாரணை செய்து கொள்ளுங்கள். கபுல அன்தும், நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? உங்களை நீங்கள் விசாரணை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மறுமையுடைய விசாரணை எளிதாக ஆகும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இரண்டிற்கும் பிள்ளைகள் உண்டு. நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக இருங்கள், இந்த உலகத்தின் பிள்ளைகளாக இருந்து விடாதீர்கள் என்று.
இன்று விசாரிக்கப்பட மாட்டோம், அமல் செய்யலாம். நாளை விசாரணை உண்டு, அமல் செய்ய முடியாது. இந்த ஒரு எண்ணத்தை எம்முடைய வாழ்வில் நாம் கொண்டு வந்தால், ரப்பிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் கொண்டு வந்தால் நிச்சயமாக என்னுடைய வாழ்வை மாற்றலாம். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வரமாட்டீர்களா என்பதாக அல்குர்ஆன் எம்மை பார்த்து கேட்கிறது. எந்த ஒரு பாவம் செய்தாலும், நாம் தொழுகை விட்டவராக இருந்தாலும், வாழ்நாள் தொழவே கூடாதவர்களாக இருந்தாலும், ஹராமை சம்பாதித்தாலும், விபச்சாரம் செய்திருந்தாலும், மது அருந்திருந்தாலும், இது போன்ற என்னென்ன பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும், மரணத்திற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட தவணையில் அவன் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். அப்படி அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன். வர்ஹமதுக யா ரஹ்மர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு மறுமையுடைய அடையாளங்களாக பல அடையாளங்களை, செய்திகளை எமக்கு பறைசாற்றி விட்டு சென்றார்கள். அதில் இன்றைய காலகட்டத்தில் எமக்கு முக்கியமாக நாம் படிக்க வேண்டிய, தேட வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் இறுதி காலத்தில் வாழக்கூடிய என்னுடைய சமுதாயம் அவர்கள் மீது பசித்தவன் உணவின் விரிப்பை நோக்கி எவ்வாறு பாய்வானோ அது போன்று எதிரிகள் என்னுடைய சமூகத்தின் மீது பாய்வார்கள் என்று. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா என்று. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கடலில் வரக்கூடிய ஆற்றின் நுரையை விட அதிகமான எண்ணிக்கையில் உங்களுடைய எண்ணிக்கை இருக்கு. ஆனால் ஆற்றில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு தான் என்னுடைய மதிப்பு. உலகத்தில் மிக பெரும் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். உலகத்தில் 2வது தரம் எண்ணிக்கை உள்ளவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் எமக்கான கண்ணியங்களும், எமக்கான உரிமைகளும், எமக்கான வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்படுகிறதா? உதாரணத்துக்கு சொன்னால், இன்று எம்முடைய கரத்தை விட்டு சென்ற பாபர் மஸ்ஜித், முஸ்லிம்கள் ஏராளமான இஸ்லாமியர்கள் அதற்கான முயற்சி எடுத்து, அதற்கான எல்லா விதமான கோர்ட்டு கேஸ் இது போன்ற ஏராளமான முயற்சிகளிலும், போராட்டங்களிலும், ஆர்ப்பாட்டங்களிலும் இந்த சமுதாயம் கஷ்டப்பட்டு அதை மீட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும், ஹய்யால ஸலா ஹய்யால் ஃபலா என்று அந்த மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அழைக்கப்பட வேண்டும் என்பதாக இந்த சமுதாயம் முயற்சி எடுத்தது. ஆனால் நமக்கு அந்த பள்ளி கிடைக்கவில்லை. இப்படித்தான் இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான சோதனைகள் வந்தே தீரும். அஃபஹஸிபன்னாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். அஃபஹஸிபன்னாஸ், மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அய்யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் என்ன செஞ்சோம், முஸ்லீமா மாறிட்டோம், எங்களுக்கு சோதனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். அவர்களுக்கு முன்னோர் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிலால் இப்னு ரவாஹா, யாசிர், சுமையா, அம்மார் இது போன்ற ஏராளமான, அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சோதனை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருவார்கள், அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களுடைய சோதனைகளை நீங்கள் பார்க்கவில்லையா, எங்களுடைய சிரமங்களை நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். யாசிர், சுமையா, அம்மார், ஒரு குடும்பமே தன்னுடைய முதலாளியால் சோதிக்கப்படும். தாய்க்கு முன்னால் பிள்ளை, பிள்ளைக்கு முன்னால் தாய், தகப்பனுக்கு முன்னால் தன்னுடைய மனைவி, ஒட்டுமொத்த குடும்பமும் சித்திரவதை செய்யப்பட்டு, சோதிக்கப்பட்டு, சுடு தண்ணீர் போட்டு எடுக்கப்பட்டு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பிறை உறுப்பின் மர்மஸ்தானத்தில் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஒரு பெண், இஸ்லாமிய பெண், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஷஹீதாக்கப்பட்டார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சோதனையில் உட்கொள்ளப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பாலைவன மண்ணில் கற்களை தூக்கி மேலே வைக்கப்பட்டு, தரத்தரமான இழுத்து வரப்பட்டு ஏராளமான சோதனைகளை அந்த சமுதாயம் உட்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பொருந்திக் கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், நாம் அந்த சமுதாயத்தை பொருந்திக் கொண்டோம், அவர்களும் எம்மை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு பறைசாற்றினான். அர்க்கம் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்காண்டி பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களுக்கு கஷ்டங்களை பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான்,
யகூலு ரசூல், ரசூல் சொன்னால் வல்லதீன மஅஹு, அவரோடு ஈமான் கொண்டவர் கூறினார்கள் மத்தா நஸ்ருல்லாஹ், மத்தா நஸ்ருல்லாஹ், மத்தா நஸ்ருல்லாஹ், எங்க அல்லாஹ்வுடைய உதவி, எங்க அல்லாஹ்வுடைய உதவி, எங்க அல்லாஹ்வுடைய உதவி என்று அந்த சமுதாயம் சோதனையின் காரணமாக பீடித்தது. ஆனால் அவர்கள் இறை வணக்க வழிபாடுகளில் முற்றிலும் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். ஃபஜருடைய தொழுகையை ஃபஜரில் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கினால் ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள். மதுவை விட்டு அல்லாஹ் தவிர்த்து விடு என்று சொன்னால் மதுவை விட்டு தவிர்ப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய உள்ள தொடர்பை அவர்கள் சீர்படுத்தினார்கள். இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் பதிலளித்தான். இன்று பலஸ்தீன் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எவ்வளவு சித்திரவதைப்படுகிறார்கள், எவ்வளவு சோதனைக்கு உட்கொள்ளப்படுகிறார்கள். அங்குள்ள பிள்ளைகள் எத்தீம்களாக ஆகிறார்கள். தன்னுடைய கணவனை இழந்த பெண், தன்னுடைய பெண் என்ன செய்கிறார், தன்னுடைய கணவனுக்கு முன்னால் உயிரை இழக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள் அங்கு எத்தீமாக இருக்கிறார்கள். அங்கு ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது ஆஸ்பத்திரியில் குண்டு வீசப்படுகிறது. அந்த சமுதாயம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்படி அல்லாஹ்வின் மீது முழுமையான பொறுப்பை சாட்டி, அல்லாஹ்வின் மீது முழுமையான வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளிலும் அவர்கள் உறுதியோடு இருக்கும் போதுதான் இப்படி அவர்களுக்கு வந்த எல்லா சோதனைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா இன்னல்கள் துண்ணல்கள், இப்படி உணவில்லாமல் இருப்பதற்கு இடமில்லாமல் இப்படி எவ்வளவு சோதனைகள் அவர்களை பற்றி நாம் சொல்லும் போது அவ்வளவு இழப்புகளை இழந்து சிறு பிள்ளைகள். ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம் இணையதளத்தில், ஒரு சிறு பிள்ளை என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு 4-5 பிள்ளைங்க ஒரு பிள்ளையை தூக்கிக்கிட்டு அந்த பலஸ்தீனுடைய அதை படிக்கக்கூடிய இடத்துல பிள்ளைங்க தூக்கிட்டு ஆடுது. அப்போ போய் கேட்குறாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னா, நாங்களாம் ஷஹீத் அப்படிங்கிறது. அல்லாஹ்வுடைய போராடக்கூடிய மரணிக்கக்கூடிய போராளிகள் அவர்கள்லாம். நம்முடைய பிள்ளை என்னைக்காவது இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லணும் நம்ம நினைச்சிருப்போமா? நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களை ஆக்கி பார்ப்போம், ஹாஃபிஸ் ஆக்கி பார்ப்போம், மார்க்க அறிஞர்களாக ஆக்கி பார்ப்போம். ஏன் இன்னைக்கு மார்க்கத்தை கற்பதற்கான எந்த ஒரு மரியாதையும் இந்த உலகத்தில் இல்லை. ஏன் இந்த சமுதாயம் இந்த மார்க்க அறிஞர்களை அந்த நிலைமைக்கு ஆக்கிருச்சு? இமாம் ஆய்வருக்கு 10,000 சம்பளம், இமாம் அவர் தொழில் செய்யக்கூடாது, இமாம் ஆய்வர் இந்த வண்டியில தான் போகணும், ஏன்னா இமாம் புல்லட்ல போறாரு, இமாம் என்ன பேண்ட் சட்டை போட்டிருக்காரு. இதெல்லாம் சமுதாயத்தில் பிரச்சனையா? இதெல்லாம் சமுதாயத்தை சிக்கலா? எவ்வளவு பெரிய சோதனைகள் இருக்கு. அதை விட மிகப்பெரிய சோதனை என்னவென்று சொன்னால், சோதனையில் மிகப்பெரிய சோதனை அந்த சமுதாயம் சோதனையில் இருக்கிறோமா என்று அறியாமல் வருவதுதான். நம்முடைய இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மதுவில், விபச்சாரத்தில், ஆடல் பாடலில் தன்னுடைய வாழ்க்கையை ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம் என்பதாக தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த சமுதாயத்தை, இந்த வாலிப சமுதாயத்தை பார்த்துதான் மறுமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழலளிப்பான். அதில் ஒரு கூட்டம் தான் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், யார் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை தன்னுடைய வாலிப பருவத்தில் அல்லாஹ்விற்காக கழித்தார்களோ, ஷாபுன் ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்விற்காக மட்டும் தன்னுடைய வாலிப பருவத்தை கழித்தானோ அவனுக்கு நாளை மறுமையில் சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கும். மனிதர்கள் தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் வடிந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அந்த மனிதருக்கு, அந்த வாலிபர்களுக்கு எல்லாம் நம் உலகத்தில் எண்ணிக்கொண்ட மிகப்பெரிய இவர் பணக்காரர், இவர் பில்கேட்ஸ், இவர் மோடி, இவர் ஜி, அவர் ஜி, இவர் ஜி, யாரும் நம்ம எண்ணி வச்சுக்கலாம். மறுமையில் அந்த மதிப்பே கிடையாது. அந்த பையன் வாப்பா, எனக்காண்டி விபச்சாரத்தை தவிர்த்துக்கிட்டியா, எனக்காண்டி மதுவை கேன்சல் பண்ணியா, எனக்காண்டி தொழுகையை நிறைவேற்றினியா, அல்லாஹ் அழைப்பிடும்போது பள்ளியாசலுக்கு வந்தியா, நீ வாமா நினையக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, வெயில இருக்கக்கூடாது, நிழலுக்கு என்ன செஞ்சுவான், அல்லாஹ் தனக்கு அருகாமையில் எடுத்துக்கொள்வான். இந்த வாலிப சமுதாயத்தை தான் தயார் செய்வது. இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் முதலாக மதுவை எடுத்தவுடன் தடை செய்யவில்லை. வலா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, தொழுகைக்கு நிறங்கும் போது நீங்கள் மதுவை குடிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான். தொழுகைக்கு நிறங்கும் போது அவர்கள் மதுவை தடை செய்தார்கள். பின்னர் அல்லாஹ் தெளிவாக வசனத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னல் ஹம்ர வல் மைஸிர வல் அன்ஸாப வல் அஸ்லாம் வரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் இந்த மதுவையும் மதுபானங்களையும் சூதாட்டங்களையும் முற்றிலுமாக தடை செய்தான் என்று அவர்கள் அல்லாஹ் வசனத்தை இறக்கும் போது அந்த சமுதாயம் முற்றிலுமாக அதை விட்டு தவிர்த்தது. இப்படி எம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு எவ்வளவு சோதனைகள் வந்தபோதும், பிரச்சனைகள் வந்தபோதும் அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான் என்று பார்க்கும்போது, நாமும் அதே போன்று எம்முடைய வாழ்க்கையை, எம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் வாலிபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு முன்னுள்ள சென்றோர் எப்படி கழித்தார்களோ, வணக்க வழிபாடுகளில் சரியான முறையில், அல்லாஹ்வுடைய கட்டளை பேணுவதில் சரியான முறையில் நாம் கழித்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதர் எமக்கு எந்த ஒரு அனிதம் இழைத்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களில் உள்ளக்கூடிய சமுதாயம் எம்மை எதிர்த்தாலும், மத்தா நஸ்ருல்லாஹ் இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், எங்கு அல்லாஹ்வுடைய உதவி என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கு என்பதாக நாம் சொல்லிக்காட்டலாம். நிச்சயமாக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வேண்டும்.